السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وأصحابه الطيبين الطاهرين وعلى شيخي وسندي وسيدي ومرشدي وقرة أعيني وثمرة فؤادي ومنجائي وهادي إلى الحق وساقي إلى الجنة الشهود شافيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد. கணித்திற்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் ரியாது சாலிஹீன் என்கிற ஹதீஸை படித்து கொண்டிருக்கிறோம். அதோடு அதன் அருகிலேயே பயானையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயான் பேசி எல்லாரையும் நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். பயான் எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு சில மாணவிகள் கேட்டதுனால அதை பற்றி சுருக்கமாக அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் சொல்ல வைப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். பயான் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், பயானுக்கு என்ன அர்த்தம்? பயான் என்பது தமிழ் மொழியா, அது ஒரு உருது மொழியா, அல்லது அரபி மொழியா? பயான் அப்படின்றது என்ன மொழி, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பயான் என்பது என்ன மொழி? அரபிக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். பயானை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். பயானை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தான் அல்லம கற்றுக் கொடுத்தான். இப்போ இதுலேருந்தே நம்ம நல்லா விளங்கிக்கலாம், பயானை நாம பேச முடியாது. அல்லாஹ் யாரை பேச வச்சானோ அவங்க தான் பேச முடியும். அல்லாஹ் யாரை பேச வைக்கிறானோ அவங்கள தான் அல்லாஹ் பேச வைப்பான். அதனால் அல்லாஹ் சொல்லிட்டான், நீயா பயான் பேச முடியாது, அல்லமஹு நான் தான் அதை கற்றுக் கொடுப்பேன். பயானை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கணும், அல்லாஹ் தான் பேச வைக்கணும். நாம பேசணும்னு நினச்சா பேசிட முடியாது. அல்லாஹ் பேச வச்சா தான் பேச முடியும். அல்லாஹ் நாவுகளை அசைக்க வைக்க முடியாமல் நம்மால் அதை நாவுகளை அசைக்க முடியாது. இப்போ பயான் சொன்னால் அல்லாஹ் தான் பேச வைக்கணும். இந்த பயானுக்கு என்ன அர்த்தம், தமிழ் பொருள் என்ன? பயான் என்றால் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அரபில் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் தஃப்சீர், விளக்கம், டெஃபனேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். அதாவது ஒரு விஷயத்தை விளக்கி மக்களுக்கு விளக்குவது, ஒரு விஷயத்தை மக்களுக்கு விரிவாக விளக்கி சொல்வதற்கு பேர் எக்ஸ்பிளனேஷன். டெஃபினேஷனாக வரை விளக்கணம், தெளிவான விளக்கணம், தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது, விளக்கமாக சொல்கிறது, மக்களுக்கு மக்களுடைய உள்ளங்களில் போய் தொடுற மாதிரி, மக்களுடைய உள்ளங்களை போய் தொடணும், அவங்க கல்புக்குள்ளே பூந்துக்கிட்டு போகணும். அதுக்கு பேர் தான் பயான். மக்களுடைய உள்ளங்களை போய் தொட்டு அவங்க கல்புக்குள்ளே புகுறணும், அதுக்கு பேர் தான் பயான். பயானா என்ன? மக்களுடைய உள்ளத்திலே புகர வேண்டும், அதற்கு பேர் தான் பயான். நிறைய பேர் பயான் என்ன செஞ்சிடுறாங்க, இதை ஒரு கட்டுற மாதிரி உள்ளதை அதை மொட்டை மனனம் செய்து மக்கப் செஞ்சு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான், ஆகவே நாம் அனைவர்களும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய எல்லா நிலைகளிலும். இப்படி இதுக்கு பேர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா விளக்கமாக விளக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒரு குழந்தைக்கு ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியாது, ஒரு குழந்தைக்கு எப்படி தண்ணி குடிக்கணும்னு தெரியாது. அப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லுவோம், கண்ணு பாப்பா இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி பிடிக்கணுமா, தண்ணி ரம்புறதுக்கு முன்னாடியே மூடிடணும், தண்ணி ரம்புறதுக்கு முன்னாடியே மூடிடணும், சரியா? டம்ளரை நல்லா கெட்டியமாக பிடிச்சி வாயில் வச்சு பிஸ்மில்லா சொல்லி தண்ணியில் எதுவும் தூசி இருக்குதான் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணுமா அப்படின்னு குழந்தைக்கு எப்படி விளக்கமாக சொல்லுவோம். ரோடு கிராஸ் பண்ண ஒரு நம்ம பிள்ளைக்கு சொல்லி தருவோம். எப்படி சொல்லி தருவோம், இந்த மாதிரி இந்த மாதிரி நிற்க வேண்டும், அப்புறம் சாலையை அந்த பக்கம் இந்த பக்கம் கவனித்து கொள்ள வேண்டும், பார்த்து விட்டு டக்குன்னு வேகமாக செல்ல வேண்டும், அப்படியே சொல்லுவோம். விளக்கமாக பொறுமையாக நிதானமாக நிறுத்தி சொல்லுவோம்ல, இங்கே பாருமா போய் நிற்கணும், நின்ற உடனே வேகமாக போயிடக்கூடாது, அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா பார்க்கணும், இது வண்டி வருதா கார் வருதா பைக் வருதான்னு நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் எதுவும் வரலன்னு தெரிஞ்ச உடனே வேகமாக போயிடணும், வேகமாக அதுவும் ஓடாமல் ஒடியாராமல் நிதானமாக வேகமாக போயிடணுமா அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளனேஷன். நமக்கு முந்தி இருப்பவர்கள் நாம் சொல்லக்கூடிய செய்தியை விளங்க வேண்டும் என்கிற நியத்தில் பேசணும். ஃபஸ்ட்டு பயான் கடமைக்குன்னு பேசினா அது பேர் பயானாக இருக்காது.
பயான் என்பது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க செய்தியை விளங்கிக்கணும். எனக்கு நான் யார் முன்னாடி நான் பேசுகிறேனோ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 10 பேரும் நான் சொல்கிறத உள்வாங்கிக்கணுன்ற எண்ணம் பேசுபவனுக்கு இருக்கணும். அப்போ தான் முன்னாடி இருக்கவங்களுக்கு விளங்கும். இவன் முன்னாடி இருக்கிறவனுக்கு விளங்கினாலும் சரி விளங்கலைனாலும் சரின்னு பேசினான்னு வைங்களேன், செய்தியே அவன் பாட்டுக்கு என்ன எழுதி வச்சான்னு அதை சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவான். சில பேர் எழுதி வச்சுட்டு வருவாங்க, பயானை எழுதி வச்சுட்டு வருவாங்க. நிக்காவுடைய மஜ்லிஸில் பயானை எழுதி வச்சுட்டு வருவாங்க. முன்னாடி 1000 பேர் இருப்பாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்கவுங்க ஜாலியாக. இவர் மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுவார். இந்த பயானை பேசுகிற அந்த மனிதர் அப்படியே பயான் என்ன பண்ணுவார், அப்படியே மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சதை அப்படியே பார்த்து பேசிட்டு போயிடுவார். 1000 பேரோ முன்னாடி இருக்கிற 1000 பேர் இவரை கவனிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இவருடைய நியத்து என்ன? நம்ம பேச சொல்லியிருக்கிறாங்க, பேசுனா போதும். நம்மளை பேச சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பேசுனா போதும். யார் கவனிச்சா என்ன, கவனிக்கலாம் என்ன, கண்டுக்கிட்டா என்ன, கண்டுக்கலன்னா என்ன, அப்படி நாம் என்ன பண்ணிடுவோம். அப்படி அவர் நினச்சி பேசினார்னா முன்னாடி இருக்கிறவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இவருடைய நியத்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும். நான் பேசுகிற செய்தியை முன்னாடி இருக்கிறவங்க விளங்கணும், விளங்குற மாதிரி பேசணும். சும்மா கத்துறதும் மொட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இருக்கும் பேர் பயான் இல்லை. முன்னாடி இருக்கிறவங்க செய்தியை விளங்கணும் ஃபஸ்ட்டுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கணும், பேசுபவனுக்கு இருக்க வேண்டும். முன்னில் இருப்பவர்கள் நான் சொல்ல வரக்கூடிய தகவலை எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் எந்தெந்த டைரெக்ஷனில் சொல்ல முடியுமோ அந்தந்த டைரெக்ஷன்லாம் சொல்லணும். ஒரு ரூட்டில் போகிறோம், சரி வரலாம், இன்னொரு ரூட்டில் போகிறோம், அந்த ரூட்லேயும் போகிறோம், விளங்கலை, இன்னொரு ரூட்டில் போவோம். இப்போ அது மாதிரி ஒரு செய்தியை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு விளக்குறோம், புரியலை, இன்னொரு வழியில் சொல்லணும், அப்பையும் புரியலை பாரு, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாரு, அப்போ புரியும் பாரு, அப்படி சொல்லணும். அப்பையும் புரியலையா, வேறு மாதிரி சொல்லணும். எப்படியாச்சும் நம்மளுடைய சிந்தனை என்ன பதிஞ்சிடணும், இந்த செய்தி எப்படியாச்சும் அவங்க உள்ளத்தில் கொண்டு போய் திணிச்சிடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவை என்னென்ன தரஃப் இருக்கோ, என்னென்ன ஹைசியத் இருக்கோ, என்னென்ன விதங்கள் அடிப்படைகள் இருக்கிறதோ எல்லா அடிப்படையிலும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொன்னாங்க. எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா தான் குர்ஆனில் இருக்கிறான், அல்லாஹ் அடியார்களோடு அல்லாஹ் ஹல்கோடு இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லிட்டான். ஒரு இடத்துல வயலமு அன்னல்லாஹ் மஅக்கும், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். இன்னொரு இடத்துல வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்து ஆகியிருந்த போதிலும் அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். இன்னொரு இடத்துல ஃபைனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு திரும்பும் இடமெல்லாம் அல்லாஹ் தான் இருக்கிறான். இன்னல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒரு பொருட்களின் மீதும் ஆஜராக இருக்கிறான். அன்னல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் ஒரு வஸ்துவையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் என்ன நினைக்கிறான், ஏன் அடியானுடைய உள்ளத்தில் எப்படியாச்சும் நான் அவன் கூட இருக்கிறேன்றதை திணிச்சிடணும்னு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொன்னான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, எப்படியாச்சும் இந்த அடியான் அதை விளங்கி விட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் என்பது. அப்போ அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு செய்தியை ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ வாய்ஸ் கேட்குதா, இப்போ பயான் பேசக்கூடிய நீங்கள் முதலில் உங்களுடைய எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயான் பேசுபவர்கள் தன் எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். என்ன எண்ணம் இருக்க வேண்டும், எதிரில் இருப்பவர்கள் என்னுடைய செய்தியை விளங்கி அதன்படி வாழ வேண்டும். எதிரில் இருப்பவர்கள் என்னுடைய செய்தியை உள்வாங்கி அவர்கள் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சும்மா நம்ம 4 பேர் நம்ம நல்லா புகழணும், 4 பேர் நம்மளை இடி முழங்கும் பேச்சாளர்னு முழங்கணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும், புகழணும், இப்படியெல்லாம் எண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணம் சுத்தமாக இருக்கும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு முன்னாடி பயான் பேசும்போது இதை சொல்லுவாங்களாம், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத், நான் நாடுவது இஸ்லாஹை தான், மக்களுக்கு மத்தியிலே சீரான நிலை நிலவ வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. இன் உரீது இல்லல் இஸ்லாஹை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. யார் சொல்கிறா இதை? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவுமுக்கு, அவங்க கூட்டத்துக்கு பயான் பேசுகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் எதை நாடவில்லை, இஸ்லாஹை தவிர வேறு எதையும் நாடவில்லை. அதாவது உங்களுக்கு மத்தியிலே நேரான வழி வர வேண்டும், நேரான பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற சமாதானத்தை தவிர, என்கிற அழகை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. காசையோ பணத்தையோ புகழையோ உங்கள்கிட்ட இருந்து கூலியையோ எதையும் நான் நாடவில்லை.
பேசக்கூடியவனுடைய ஒரே நோக்கம் எதிரில் இருப்பவர்கள் அதை விளங்கி அதன்படி வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். இது முதல் நோக்கம். இதுதான் ஒரு பேசக்கூடியவனுடைய முதல் தன்மையாக இருக்க வேண்டும். அவனுடைய எண்ணம், பேசுபவனின் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி சுத்தமாக இருக்கணும்? எதிரில் இருப்பவர்கள் தன்னுடைய செய்தியை கேட்டு அதை விளங்கி அதன்படி வாழ வேண்டும். எதிரில் இருப்பவர்கள் தன்னுடைய செய்தியை கேட்டு விளங்கி அதன்படி வாழ வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ பேசக்கூடியவனுடைய முதல் நோக்கமாக என்ன இருக்கணும்? பேசுபவனுடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். பேசுபவனின் எண்ணம் சுத்தமாக இருக்கணும். இது ஒன்றாவது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, பயான் பேசும்போது பதஷ்டப்படவே கூடாது. பதஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு ஒழுங்காக பயான் வராது. மறந்துடுவோமோ சொல்ல வந்த செய்தியை ஒழுங்காக சொல்லாமல் போயிடுவோமோன்ற பதஷ்டம் இருந்தாலே ஒழுங்காக சொல்ல முடியாமல் போயிடும். அந்த பதஷ்டம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம தைரியமாக பேசணும்னு வைங்களேன், நம்மளுக்கு செய்தியே தரலனாலும் ஏதாச்சும் சமாளிச்சிடலாம். செய்தியை தரலனாலும் ஏதோ ஓரளவுக்கு பேசிட்டு வந்துடலாம். ஒருத்தவனுக்கு செய்தியெல்லாம் தெரியுது, அந்த பயம் இருந்துச்சு, பயான் பேசுகிறவனுக்கு பெரிய எதிரிய பயம்தான். இந்த பயம் கல்வியில் இருக்கவே கூடாது. அதனால் இந்த ஸ்கூல்களில் கூட சொல்லி கொடுப்பாங்க. நீ ஒரு ஸ்பீச் பண்ணுற அப்படின்னா ஸ்கூலில் சாருங்க சொல்லுவாங்க, எனக்கு கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் நினச்சி பயான் பேசியிருக்கேன், ஸ்பீச் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கல்லாக நினச்சிக்கோ, யாருக்கும் ஒன்றுமே எல்லாமே அகமக்கு மடையர்கள் முட்டாள்னு நினச்சிக்கோ. உனக்கு முன்னாடி இருக்கிற, ஏன்னா எப்போ நம்மளுக்கு பயம் வரும்? முன்னாடி இருக்கிறவனுக்கு நல்லா தெரியுமே, நம்ம ஏதாவது தப்பாக பேச நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, இப்படிலாம் நினச்சா தானே பயம் வரும். அதனால் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு கல் நினச்சிக்கோ, நீ தான் பெரிய ஆள் நினச்சி பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதரசாவுக்கு போனதுக்கப்புறம் ஷேஃபுடைய கையை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, முன்னாடி இருக்கிறவங்களும் அஹ்மக்கு, முன்னாடி இருக்கிறவங்களும் ஜாகிலு, நீயும் ஜாகில் தான், நீயும் மடையன், முன்னில் இருப்பவர்களும் மடையர், எல்லாருமே சர்வ முட்டாள். இத்தனை நபர்களிலும் ஆலிமாக இருப்பவன் ஒருவன் தான். உன்னிலிருந்து பேசுபவனும் யாரும் இல்லை அல்லாவை தவிர, அவர்களிலிருந்து கேட்பவனும் யாரும் இல்லை இல்லல்லா அல்லாவை தவிர, உன்னை பேச வைப்பவனும் அவர்களை கேட்க வைப்பவனும் ஒருவன் தான். இப்படின்ற ஒரு இல்மை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மற்ற சிந்தனைலாம் ஓடி போச்சு. இப்போயும் பயம் இல்லாமல் பேச வச்சிடறான் அல்லாஹ் தஆலா. அப்போ நம்ம அந்த மாதிரி கூட நினைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நினைக்க தேவையில்லை. முன்னாடி இருக்கிறவங்களாம் முட்டா பையா, நான் தான் பெரிய ஆள்னு நினைக்க தேவையில்லை. நானும் முட்டா பையன், முன்னாடி இருக்கிற எல்லாருமே முட்டாள் தான். நானும் மடையன், என்னிற்கு முன்னால் இருப்ப அத்துணை நபர்களும் மடையர்கள். இப்போ பேசுங்க, ரப்பே நான் மடையன், நீ ஆலிமாகிய நீ என்னிலிருந்து பேசு, நான் மடையன், நான் ஜாஹில், சர்வ முட்டாள். சர்வ ஒன்றுமே தெரியாத முட்டாள். அந்தளவு நான் முட்டாள் அல்ல, நான் சர்வ முட்டாள். இன்னிலிருந்து நீ பேசு. எப்போ நாம் நகனுக்கிட்டோமோ அங்கே மோலா வந்துடலாம், அங்கே அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்போ பயான் அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இரண்டாவதாக பயம் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட்டு எண்ணம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது பயம் இருக்கக்கூடாது. மூணாவது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். குர்ஆன் ஹதீஸுடைய தலீல் ப்ரூஃபோடு இருக்கும். குர்ஆன் ஆயத்து சொல்கிறீங்கன்னா அந்த ஆயத்தை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துருக்கணும். ஏதோ ஒரு அஜரத்து சொன்னார், ஏதோ ஒரு அஜரத்து பயானில் சொன்னார், ஏதோ ஒரு பெரிய அஜரத்தாகவே இருக்கட்டும், ஒரு மூத்த ஆலிமாக இருக்கட்டும், அது ஜமாத்துல் உலமா சபையில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணால் இருக்கட்டும், அஜரத்து சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு பயானில் சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு. அதெல்லாம் அது ரசூல்லா மக்ரூஹ் ஆக்கியிருக்காங்க. ஹதீஸ் வருது, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூக்கல் உம்மஹாத்தி வ வஅதல் பனாத்தி வ மன்அ வஹாத்தி வ கதிஹ லக்கும் கீல வ கால. அல்லாஹ் உங்களுக்கு வெறுத்து விட்டான், கராஹியத்தாக்கி விட்டான், இப்படி சொல்லப்பட்டது என்று சொல்வதையும் இப்படி ஒருவர் சொன்னார் என்று சொல்வதையும். ஹதீஸ் படித்தோம்ல ஜாத தாலிபின்ல, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 101வது ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு பேஜில் மொதல் ஹதீஸாக இருக்கும், இடது பக்க பேஜில் மொதல் ஹதீஸாக இருக்கும். இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் உகூக்கல் உம்மஹாத்தி. அந்த ஹதீஸில் வரும்ல, இப்படி சொல்லப்பட்டது என்று சொல்வதையும் இப்படி சொன்னார், அவங்க அப்படி சொன்னாங்க, அந்த அஜரத்து இந்த அஜரத்து இந்த பயானில் இப்படி சொன்னாங்க, யூடியூப்பில் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன். அந்த பேச்சுக்கே வேலை இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம ஒரு முஸ்லீமாகவே வாழ முடியாது. அவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, யாரெல்லாம் யூடியூப்பில் எவன் வீடியோ போகிறானோ எல்லார் பயானையும் கேட்டுக்கிட்டு, நவுது பில்லா, அது மிகப்பெரிய பாவம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், யாரோ பெரிய இமாம் சொல்கிறாங்க, உந்துரு அம்மன் தாஹுது தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனமாக இருங்கள்.
நம்ம தீனை யார்கிட்ட இருந்து கற்றுக்குறோமோ அது விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் நிறைய பெண்கள் அதிகமான பெண்கள், ஆண்களுக்கு எங்கே நேரம் இருக்குது யூடியூப்பில் பார்க்குறதுக்கு, அதிகமான பெண்கள் யூடியூப்பை பார்த்து வழிகட்டு போயிடுறாங்க. யூடியூப்பை பார்த்து மசாயில்களை தவறாக மக்களுக்கு மத்தியில் பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் அந்த அஜித் அப்படி சொன்னார், இந்த அஜித் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள், நிறைய ஆண்களும், இன்னும் சொல்ல போனால் உலமாக்களும் கூட அக்கீதா சரியாக தரல, மசாயில்கள் சரியாக தரல. இப்போ உதாரணமாக ஒரே ஒரு மசாயில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இதை சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் உள்ளவங்க கூட இது தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அக்கீதத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், உண்மையான அக்கீதத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அக்கீதா நிலைப்பாடு அது சரி என்பது தான். அதாவது தவறுன்னு சொல்லி சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பேர் தாங்கி சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. என்னது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, 2-3 சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, பெரியோர்களின் கால்களில் முத்தமிடுவது, பெரியோர்களின் கால்களில் முத்தமிடுவது சுன்னத்தே ரசூல், சுன்னத்து ஷஹாபா, சுன்னத்து தாபிஈன், சுன்னத்து தாபிஈன். அது பெருமானாருடைய சுன்னத்தது, சஹாபாக்களுடைய சுன்னத்தது, தாபிஈன்களுடைய சுன்னத், வலிமார்கள், நாதாக்கள், தன்னை விட வயதில் இல்மில் மூத்தவர்களுடைய பாதங்களை, கால்களை முத்தமிடுவது சுன்னத்து. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கே கூட கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். சஹீஹ் அபூ தாவூதில் ஹதீஸ் வருது, ஃபதகப்பல யதைஹி வரிஜிலைஹி, பெருமானாருடைய இரு கைகளையும் இரு கால்களையும் முத்தமிட்டார்கள். ஹதீஸ் என்ன கிதாபில் வருது? சஹீஹ் அபூ தாவூதில் வருது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசஈ, இப்னு மாஜா, அபூ தாவூத் 6மே சிஹாவ் சித்தா, 6 சஹீஹான ஹதீஸ் புத்தகங்கள். இதை யாருமே மறக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தினுள்ள அத்தனை முஸ்லிம்களாலும் 800 கோடி முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 ஹதீஸ் கிரந்தங்கள் தான் இது 6மே. அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் வருது. ஒரு கூட்டம் பெருமானாரை சந்திக்க வருது. அந்த சந்திக்க வந்த கூட்டம் பெருமானாருடைய கையுக்கும் காலுக்கும் முத்தம் போடுறாங்க. ஆனால் அதை ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க, சஜிதான்றாங்க. சஜிதானா என்ன? சஜிதானா அதுக்கு 8 உறுப்பு பூமியில் படணும், ஒசு இருக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக இபாதாத், சஜிதா என்கிற நீயத்து இருக்கணும் கல்பில். ஒரு குழந்தைக்கு தந்தை முத்தம் போடுறாரு, இன்னும் சஜிதா ஷிர்க்குன்னுவாங்களா? பாப்பா குழந்தை காலுக்கு பாசமாக முத்தம் போடுறாருங்க, முஹப்பத்தில் முத்தம் போடுறாரு பாப்பா காலுக்கு, குழந்தை காலுக்கு, உடனே அதை ஷிர்க்குன்னு சொல்ல முடியுமா? அது முஹப்பத்தில் முத்தம் போடுறதுங்க. சஜிதா, நான் சிரம் பணிகிறேன், என் கடவுளாக இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிற உணர்வில் ஒது செய்து 8 உறுப்பும் பூமியில் படுற மாதிரி நீங்கள் சிரம் பண்ணிச்சாதான் அதுக்கு பேர் சஜிதா. இவ்வளோ ஷருத்து இருக்குது சஜிதாவுக்கு. அப்போ சஜிதானா என்ன? பெரியவங்க காலுக்கு முத்தம் போகிறதுனா என்ன? இதுவே தெரில, பல முஸ்லீம்களுக்கு தெரில, பல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள உலமாக்களுக்கு தெரில. அவங்க சஜிதாங்க அது அகீதா, அஹ்லு சுன்னத் ஜமாத்தினுடைய அகீதாவே தெரில. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதா, பெருமானாருடைய தெளிவான ஹதீஸ் இப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பெருமானாருடைய கண்ணுக்கு முன்னால் நடந்ததை பெருமானார் தடுக்கவில்லையோ அதுவும் இந்த மார்க்கத்தில் ஆகுமான விரும்பத்தக்க காரியம்தான். ஜிப்பா போடுறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்நாளில் ஜிப்பா போட்டதே கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் போடுறதை பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லா ஆலிம்களும் அதை போடுறாங்க. இந்த அடிப்படையில் பெருமானார் முன்னிலையில் அது செய்யப்பட்டது. பெருமானார் அதை இன்கார் செய்யவில்லை, தடுக்கவில்லை. அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான பாதங்களுக்கு சஹாபாக்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள். இத்தனையும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இருக்குது. சரி, இப்படி வேணால் சொல்லலாம், ஏங்க ரசூலுல்லாங்க அவங்க சுல்லா காலுக்கு முத்தம் போடுறோம், அது வேறங்க. சரி, இன்னொரு ஹதீஸில் வருது, அலி ரலியல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய காலுக்கு முத்தம் போட்டிருக்காங்க. இன்னொரு செய்தி சொல்லவா? புகாரியுடைய முகத்திமாவில், புகாரியை யாராவது மறுப்பாங்களா? புகாரியுடைய முகத்திமாவில் எழுதுகிறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி இமாமை சந்திக்க வரும் பொழுது அவங்க காலுக்கு முத்தம் போட போனாங்களாம். புகாரி இமாமுடைய காலுக்கு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தம் போட போனாங்க. புகாரியுடைய முகத்திமாவில் முகமது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க இந்த செய்தியை. அப்போ பார்த்தீங்களா, ஒரு தெளிவான செய்தியை எவனோ பேச கேட்டுக்கிட்டு இன்றைக்கி பல முஸ்லீம்கள், பல உலமாக்கள், பல ஆலிம்கள் அதை ஷிர்க்கு குஃப்ருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தலீலே இல்லை, அதுக்கு என்ன அடிப்படையே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்படியே பல சட்டங்கள், பல. இன்னொரு உதாரணமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ஹைதுடைய நேரத்தில் பல பல ஆலிம்களும் சரி, பல ஆண்களும் பெண்களும், சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள ஆண்களும் பெண்களுமே இந்த விஷயத்தில் தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அப்படின்னா,
ஹைதுடைய நேரத்தில் குர்ஆனை தொட்டு ஓதுவதும் ஹராம், தொடாமல் ஓதுவதும் ஹராம். தொட்டு ஓதுவதும் ஹராம், தொடாமல் ஓதுவதும் ஹராம். மாற்றுக் கொள்கையில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஒது இல்லாமலே குர்ஆனை தொட்டலாம். இன்னும் ஹைது நிஃபாஸுடைய சமயத்தில் கூட என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக குர்ஆனை ஓதிக்கலாம், தொட்டுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை வச்சு 4 மதுஹபுகளுடைய கருத்து ஹைது நிஃபாஸுடைய சமயத்தில் குர்ஆனை தொட்டு ஓதுவதும் ஹராம், தொடாமல் ஓதுவதும் ஹராம். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது, பைஹக்கி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. பெருமானார் சொல்கிறாங்க, லா யக்ரஉல் ஜுனுபு வலல் ஹாயிது ஷைஅம் மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து எதையும் கிளாஸ் கட் பண்ணுறீங்க. வாய்ஸ் கேக்குதா? ஹதீஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், லா யக்ரஉல் ஜுனுபு வலல் ஹாயிது ஷைஅம் மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து எதையும் ஹைதிலே உள்ள பெண்ணும் குளிப்பு கடமையான ஆணும் ஓதக்கூடாது. இது திர்மிதி ஷரீஃபில் வருது, பைஹக்கி ஷரீஃபில் வருது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு குர்ஆனிலிருந்து எதையும் ஓதக்கூடாது. நான் சொன்ன ஹதீஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சாமா? திரும்ப ரிப்பீட் பண்ணவா? சொன்ன ஹதீஸ் எல்லாருக்கும் புரிஞ்சா? சொன்ன ஹதீஸ் புரியுதாமா எல்லாருக்கும்? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தவறான ஒரு கொள்கையை பரப்புகிறாங்க. என்னது, ஹைதில் உள்ளவங்க குர்ஆனை தொடாமல் ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது முழுக்க அகீதத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாற்றமானது. இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸுக்கு புறம்பானது, எதிரானது, விரோதமானது. அதனால் அப்படி பேசுகிறது தப்பு. அதனால தான் சொல்கிறோம், பயான் பேசுகிறவங்க தெளிவான ஆதாரத்தோடு குர்ஆனில் என்றால் எந்த சூரா, எந்த வசனம், ஹதீஸ் என்றால் யார் அறிவிக்கிறார்கள், என்ன கிதாபிலே வருகிறது, இன்னும் ஒரு படி மேலே என்ன எண், ஹதீஸுடைய நம்பர், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லணும். சும்மா ஒரு செய்தியை குருட்டாம்போக்கில் சொல்கிறதுக்கு பேர் அது பயானில் சொல்ல முடியாது. ஒரு செய்தியை நாம் ஃபஸ்ட்டு நல்லா ஆராய்ந்து தெளிவு ஐயம் தெரிவர, நமக்கு எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது, அந்த செய்தியில் எந்த ஷக்குமே இருக்கக்கூடாது. அப்படி ஐயம் தெரிவர நாம் விளங்கிய பிறகு தான் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பயான் பேசுகிறவங்களுக்கு? முதல் விஷயம் என்ன சொன்னோம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? வாய்ஸ் கேட்குதா? சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா. நீயத்து சுத்தமாக இருக்கணும். 2வது பயம் இருக்கக்கூடாது. 3வது ஆதாரத்தோடு பேச வேண்டும். இன்னும் ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. பயான் பேசும்போது எப்படியெல்லாம் பேசணும், அதை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் இதையெல்லாம் படித்தோமோ, இதையெல்லாம் கேட்டோமோ, அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.